வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அஹ், ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ரேவதி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, என்ன வேணும்னா நீங்க இப்படி கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா நான் கண்டிப்பா அவரை தேடி போவேன். உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்படியா, என் பேச்ச நீ கேட்க மாட்டியா அப்படின்னு நேரா அவங்க ரூமுக்குள்ள இருந்து ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து நேரா அவங்க தலைக்கு மேல வச்சுக்கிட்டு, இங்க பாரு, இப்ப சொல்லு, என் பேச்ச கேட்க மாட்டியா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, நல்லா இருக்குமா உங்களோட நியாயம்? அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இதே மாதிரிதான் என்ன மிரட்டுனீங்க. இப்போ அவரை விட்டு பிரிய சொல்லி இப்ப இதே மாதிரி பண்றீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட என்னை பத்தி கவலையே இல்ல. அம்மா, நீங்க பண்றது ரொம்பவே தப்புமா. என் வாழ்க்கைய பத்தி யோசனை பண்ணி பாருங்கம்மா. நான் இப்படியே இருக்க முடியாதம்மா. அவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். என்ன மீறி யாரும் முடிவு பண்ணக்கூடாது. இங்க பாரு, துர்கா மாதிரி இந்த வீட்டை விட்டு போயிட்டு நிம்மதியா அவ வாழ்ற மாதிரி வாழலாம் அப்படின்னு நீ நினைக்காத. துர்கா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தனோ அதை விட ஒருபடி மேல உன் மேல வச்சிருக்கேன். நான் உன்னை கண்டிப்பா அங்க போக விட மாட்டேன். அதுவும் அந்த குடும்பத்து கூட நான் சேரவே விட மாட்டேன். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க பண்றது ரொம்ப தப்புமா. வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, முன்னாடியெல்லாம் இந்த வீட்டுல உன் பேச்ச யாருமே தட்டாம கேட்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் உன் பேச்ச யாருமே மதிக்கிறது இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்றதுதான் சரி அப்படின்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். இப்போ என் உயிர் கூட இவங்க யாருக்கும் முக்கியம் இல்லாம போயிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க முடிவுதான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு ரேவதி, நீ மட்டும் என்ன மீறி அவனை பாக்குறதுக்கு போனேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா என்ன நீ உயிரோட பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஈஸ்வரி போனதும் ரேவதிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்போ மயிலி நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, மன்னிச்சிரு ரேவதி, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. நானும் மாப்பிள்ளையும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். எப்படியாவது அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணோம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதனாலதான் அந்த காளியம்மாளுக்கு பயந்து அத்தை கிட்ட உண்மை சொல்ற நிலைமை வந்துருச்சு. உண்மையை சொல்லாம இருந்திருந்தா இன்னரும் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அத்தை கிட்ட உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம். கும்பாபிஷேகமும் சிறப்பா முடிஞ்சிருக்கும். இது நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த காளியம்மா இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கா. பாவம் சகல. உண்மை சொன்னப்ப இப்படி இருந்துச்சு தெரியுமா அவருக்கு. ரொம்பவே கவலையா இருந்துச்சு. கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாம போயிட்டேன் அப்படிங்கிற கவலையும் அவர் மனசுல ரொம்ப வேதனையா இருந்திருக்கும். அதோட மாப்பிள்ளை இதுக்காக தான் உன் மேல அந்த அளவுக்கு பாசம் வைக்காம இருந்தாரு. எப்படியும் அத்தை உங்க 2 பேரையும் பிரிச்சிருவாங்க, இதனால நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு நினைச்சுதான் அவரு உண்மைய சொல்லாம இருந்தாரு இத்தனை நாளும். இல்லைன்னா அவரு எப்பவோ உன்னை விட்டு இந்த வீட்டை விட்டு போயிருப்பாரு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இப்ப புரியுது அவரு எதுக்காக என் மேல லவ் இருந்தும் லவ் இல்லாத மாதிரி பண்ணாரு அப்படிங்கிறது இப்ப எனக்கு புரியுது அப்படின்னு. இத கேட்டதும் மயிலு சொல்றாரு, ஆமா அப்படின்ட்டு. அப்போ ரோகிணி சொல்றாங்க, என்னங்க உங்களுக்கு தெரியுமா அவர்தான் அந்த ஆஹ் தாத்தா பாட்டியோட பேரன் அப்படின்னு. மயிலு சொல்றாரு, ஆமா ரோகிணி, எனக்கு தெரியும். ரோகிணி சொல்றாங்க, ஏங்க இந்த விஷயத்த பத்தி எங்ககிட்ட சொல்லல? மயிலு சொல்றாரு, இங்க பாருமா, உனக்கு இந்த விஷயத்த பத்தி சொன்னா நீ அத்தை கிட்ட சொல்லிட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆகிரும்ல. ரோகிணி சொல்றாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? அவரு நமக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் எவ்வளவு பண்ணிருக்காரு. பொசுக்குன்னு அவரை எடுத்தெறிஞ்சு பேச முடியுமாங்க? இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, ரோகிணி, நீ இப்படி பேசுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ரோகிணி சொல்றாங்க, என்னங்க
அவரு இந்த குடும்பத்துக்காக நிறையவே பண்ணிருக்காரு, நமக்கும் பல வகையில உதவி பண்ணிருக்காரு, அவரை போயிட்டு எப்படிங்க மறக்க முடியும் அப்படின்னு. அப்போ சுவாதி சொல்றாங்க, ஆமாக்கா, நானும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அப்போ ராஜா மாமா தான் காப்பாத்தினாரு. அவர் மட்டும் வராம இருந்திருந்தா நான் ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டியிருப்பேன். அம்மாவுக்கும் பல வகையில அவர் உதவி பண்ணிருக்காரு. ஆனா இது எதை பத்தியுமே அம்மா யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ நம்ம மயிலு சொல்றாரு, ஆமா சுவாதி அப்படின்ட்டு. அப்புறம் ரேவதி ரொம்ப சோகமா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அப்போ நம்ம ரோகிணி சொல்றாங்க, சரி அம்மா கிட்ட பேசி பாப்போமா அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சரி அத்தை கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரிய போய் பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வில்லி நிக்கிறாங்க. மயிலு இத பாத்துட்டு, ஆகா இவங்க நிக்கிறாங்களா, இவங்க இருந்தா கண்டிப்பா அத்தை கிட்ட என்ன சொன்னாலுமே இவங்க ஏதாவது சொல்லி அத்தைய வந்துட்டு அவங்க பக்கம் திருப்பிப்பாங்களே அப்படின்ட்டு. அப்போ நம்ம மயிலை நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க என்ன பேசணும் என்கிட்ட. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை உங்களுக்கே தெரியும் மாப்பிள்ளை இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, நீ எப்பவும் சின்ன மாப்பிள்ளைக்கு இடம் கொடுத்தியோ அப்பவே இந்த பெரிய மாப்பிள்ளையும் இந்த வீட்டுக்குள்ள தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சுட்டாரு பாத்தியா, உன்கிட்டயே வந்து உனக்கே அட்வைஸ் பண்றாரு பாத்தியா. இதை கேட்டதும் ஈஸ்வரி மயில பார்த்து, இங்க பாருங்க, அவர் இருந்த வரைக்கும் நீங்களும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தேவையில்லாம ரொம்ப சப்போர்ட்டா அவருக்கு பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நான் ரோகிணியோட வாழ்க்கைய பத்தி கூட யோசிக்க மாட்டேன். நீங்க இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதை கேட்டதும் மயிலு ஷாக் ஆகுறாரு. அத்தை ஒண்ணு இல்லத்த, நான் எதுவும் பேசல அப்படின்னு சொன்னதும் அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள இருக்கிறப்ப இந்த வீட்டுல ரொம்ப பெரிய கெத்தா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க எப்பவும் போல இந்த வீட்டுல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம மயிலு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ ரோகிணி நேரா மயிலு கிட்ட, என்னங்க இது, அம்மா இப்படி பேசுறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, ஆமா, இது எல்லாமே சின்ன மாமியார் பேசுறதுனாலதான் நடக்குது. அவங்கதான் அத்தை கிட்ட இப்படி எல்லாம் பேச வைக்கிறாங்க. அத்தையும் இது தெரியாம பேசுறாங்க. இத கேட்டதும் ரோகு சொல்றாங்க, என்னங்க இது, அப்ப கண்டிப்பா அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லையா, அம்மா மாறவே மாட்டாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாரு, மயிலு சொல்றாரு, சின்ன மாமியார் கூட இருக்கிற வரைக்கும் அத்தை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல ரோகு, சரி வா போகலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ராஜா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. யாரு போய் என்ன சொன்னாலும் ஈஸ்வரி கொஞ்சம் கூட காதுலே வாங்க மாட்டேங்கிறாளே, அவளை எப்படி சமாதானப்படுத்தி என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நல்லது கொண்டு வரது அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, என்ன உங்க மாப்பிளைய இந்த வீட்டை விட்டு துரத்திட்டேன் அப்படின்னு ரொம்ப கவலையோட இருக்கீங்க போல. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அநியாயம். நீ பண்ணது தப்பு அப்படின்னு கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுப்ப. ஆனா நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப உன் பொண்ணோட வாழ்க்கை எந்த விதத்திலயும் நல்லபடியா அமையாது, பாத்துக்கோ. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்க வேலை என்னமோ அதை பாருங்க அப்படின்னு. அப்ப ராஜா ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ ராஜா நினைக்கிறாரு, என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோ தெரியலையே இவளோட கையில சிக்கி அப்படின்னு சோகமா போறாங்க. அப்பதான் வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா இவங்கெல்லாம் ஆளுக்கால வந்து பேசுறாங்களே, நீ என்னக்கா முடிவெடுக்க போற. எப்படியும் ஊர் மக்கள் வந்தாங்கன்னா ரேவதிய அந்த பையன் கூட சேர்ந்து வாழ வைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பரமேஸ்வரி கண்டிப்பா ஊர் மக்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வருவா. வந்து ரேவதிய இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ, உன்னால எதுவுமே பேச முடியாது. அன்னைக்கு துர்காக்கு என்ன பேசுனாங்க, துர்கா அந்த நவீன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னதோட அந்த நவீன் கூட துர்கா போயிட்டா. அதே மாதிரி ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணி ரேவதிய கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் உன்னோட ரெண்டாவது பொண்ணையும் இழக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீ என்ன பண்ண போற. ஈஸ்வரி டக்குன்னு எந்திரிச்சு, விடமாட்டேன், என் பொண்ணு ரேவதி எனக்கு தான் சொந்தம், என் பொண்ணு அந்த வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். இங்க பாரு, நீ சீக்கிரம் வக்கீல கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, சூப்பர்க்கா, சரியான முடிவெடுத்திருக்க.
நான் போய் இப்பவே வக்கீல கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வக்கீல கூப்பிடறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு வக்கீல் கிட்ட, இங்க பாருங்க, அவசரமா ஒரு விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும் கார்த்தி ரேவதி பேர்ல. அவர் சொல்றாரு, சரி சரி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் கொண்டுட்டு வராங்க. அப்போ வில்லி வக்கீல கூட்டிட்டு வரத பார்த்துட்டு ராஜா, ரேவதி, மயிலு எல்லாரும் வராங்க. வந்துட்டு மயிலு கேக்குறாரு, அத்தை எதுக்குத்த வக்கீல் வந்திருக்காரு? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. மாப்பிள்ளை அந்த டிரைவர் பைய வரத்துக்கு முன்னாடி இந்த வீட்ல நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த வழியவே ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம என்கிட்ட இந்த கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இது கேட்டதும் மயிலு அமைதியா நிக்கிறாரு. அப்ப ரோஹி கேக்குறாங்க, அம்மா சொல்லுங்கம்மா, எதுக்காகம்மா இவரு? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாம் ஒரு காரணம் தான், போயிட்டு ரேவதிய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ ரோஹிணி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி உன்னை அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, அம்மா எதுக்கு என்னை கூப்பிடுறாங்க? அப்ப ரோஹிணி சொல்றாங்க, எதுக்குன்னு தெரியல, ஆனா வெளியில ஒரு லாயர் வந்திருக்காரு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னது லாயரா? அவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு? ரோகிணி சொல்றாங்க, அதான் ரேவதி எனக்கு தெரியல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா நம்ம லாயர் நேரா ஈஸ்வரி கிட்ட, இவங்கதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா இவதான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொன்னதும் லாயர் சொல்றாரு, அதெல்லாம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிடலாம், இவங்க கையெழுத்து போட்டா மட்டும் போதும் அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா என்னம்மா இது, எதுக்குமா நான் கையெழுத்து போடணும், என்ன நடக்குது இங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கும் இவருக்கும் உனக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், பேப்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதுல கையெழுத்து போடு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சியாகி, என்னது விவாகரத்தா? அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? நீங்க பாட்டுக்கும் உங்க இஷ்டத்துக்கு ரெடி பண்ணிருக்கீங்க, நீங்க பண்றது ரொம்பவே தப்பு. எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை, நீங்க தேவையில்லாம இந்த விவாகரத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணாதீங்க, நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு. அப்ப லாயர் சொல்றாரு, என்ன மேடம் இது, இவங்களுக்கு சம்மதம் இல்லையா? அவங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் மேடம். ஈஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் சரின்னு சொல்லுவா அப்படின்னு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அவங்க தலைக்கு நேரா வச்சுக்கிட்டு, இப்ப கையெழுத்து போட முடியுமா அப்படின்னு சொன்னதும் நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அம்மா என்னம்மா இப்படியே மிரட்டி இப்படியே என்ன வாழ வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கையெழுத்து போட முடியாதுமா. அப்ப வில்லி சொல்றாங்க, ரேவதி அப்ப உன் அம்மா உயிரை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? உங்க அம்மா எப்படி போனாலும் பரவாயில்ல, உனக்கு அவங்க கூட சேர்ந்து வாழணும், அதுதான் உனக்கு ஆசை, உனக்கு அம்மாவை பத்தி கவலையே இல்லையில அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சித்தி நீங்க தேவையில்லாம அம்மா கிட்ட கண்டதையே சொல்லி அம்மாவை இன்னுமே பலமா கோவப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, நீங்க பண்றது சரியே இல்லை சித்தி அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நான் 5 எண்ணுவேன், அதுக்குள்ளயும் நீ கையெழுத்து போடல அப்படின்னா அப்புறம் உன் அம்மாவை பார்க்கவே முடியாது அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி நம்பர் என்ன ஆரம்பிக்க, அப்ப ரேவதி கெஞ்சுறாங்க, அம்மா தயவு செஞ்சு சொல்றது கேளுங்கம்மா அப்படின்னு. ஆனா ஈஸ்வரி கேட்கவே இல்லை, நம்பர் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே ரேவதி டக்குன்னு அந்த பேப்பர்ஸ வாங்கி கையெழுத்து போடுறாங்க. இத பார்த்த பிறகுதான் ஈஸ்வரிக்கு நிம்மதியா இருக்கு. ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க வேணும்னா சட்டப்படி எங்க 2 பேரையும் பிரிச்சிருக்கலாம், ஆனா எங்க 2 பேரோட மனசும் எப்பவோ ஒன்னாகிருச்சு, அவர் கண்டிப்பா இதுல கையெழுத்து போட மாட்டாரு பாரு, நீ வேணும்னா என்ன மிரட்டி கையெழுத்து வாங்கிருக்கலாம், ஆனா அவர்கிட்ட இருந்து உன்னால கையெழுத்து வாங்க முடியாது, அப்படி 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் இந்த விவாகரத்தை அப்ரூவ் ஆகும், இல்லைன்னா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா அவ சொல்றது சரிதான்க்கா, அவனும் கையெழுத்து போட்டாதான்க்கா இது செல்லுபடி ஆகும். ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் கையெழுத்து போட்டுதான் ஆகணும், அப்படி போடலைன்னா அவனை எப்படி போட வைக்கணுமோ அப்படி நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு. ராஜா இதையெல்லாம் பார்த்துட்டு, ஈஸ்வரி நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சரியான முடிவுதான் எடுத்திருக்கேன், எனக்கு யாரும் நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதும் ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. சோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.